லோகோலாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. பெருசு பெருசாக போட்டிருக்காங்க. சன்ஃப்ளவர் இதை நிறைய பேர் கேட்குறாங்க. வணக்கம் மக்களே. நாங்கள் செய்யாத ஒரு ஒர்க்கு எப்பயுமே ஆர்டர் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நாங்கள் வந்து வேறு யாருக்காக கொடுத்துருவோம். பட் இந்த தடவை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக ஒரு கம்பெனியில் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, எப்பயுமே வந்து இந்த வெட்டிங்க்கு மாலை பண்ணுறது, அப்புறம் இந்த பூ சேல் பண்ணுறது, இது மட்டுமே தான் பண்ணிகிட்டு இருந்தோம். நானுமே நமக்கு இந்த ஒர்க்கு மட்டுமே கரெக்டாக இருக்கே, ஸோ எதுக்கு இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிஷ்னலாக ஏதாவது பேர்டன் வந்தால் அதை வந்து தள்ளி விட்டுருவேன். பெருசாக அதை சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன். ஸோ பட் இன்ஸ்டாம் உரசிக்கிட்டு வரான் நல்லா. வண்டியில் எவ்வளோ தான் ஸ்க்ராட்ச் போடுறது நம்மளும் தப்பர். சார் பேச வந்த ஃப்ளோவே விட்டேன். சரி எங்கே நிறுத்தினேன்? ஸோ நான் வந்து பெருசாக பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக நம்ம வந்து எதுவுமே அப்கிரேட் பண்ணாமலே இருந்தோம் பிஸ்னஸில். ஸோ ஏன்னா வந்தது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி சேஃபர் சைடில் இருக்க மாதிரி இருந்தது. ஸோ நமக்குமே அது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் மாதிரி ஆயிடுச்சு. இதை மட்டுமே பண்ணிகிட்டு இருக்கலாம், இதை மட்டுமே பண்ணிகிட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு. பட் இப்போ இன்றைக்கி வந்து அந்த புதுசாக ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு. ஸோ இதுக்கு மேலே நம்ம ஈவெண்ட் ஒர்க்லாம் பண்ணலான்ட்டு ஒரு பிளானில் இருக்கும். ஸோ அதுக்கான ஃபஸ்ட்டு விஷயம் இதுதான். ஸோ எனக்கு இந்த பண்ண போகிற ஈவெண்ட்டை பற்றி கொஞ்சம் தான் ஐடியா இருக்குது. நிறைய வீடியோஸ் அதெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அவங்க ஆஃபீஸில் பேசுகிறதுக்கு கூப்பிட்ருக்காங்க. ஸோ லெட்ஸ் see, ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ இதை பண்ணும்போது நமக்கு ஏன்னா லைஃப்பில் எப்பயுமே வந்து நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் எப்பயுமே இருக்கவே கூடாது. ஏதாவது ஒன்று அடுத்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது கேட்குறதுக்குலாம் நல்லா தான் இருக்கும். பட் அதை நம்ம ரொட்டீனாக ஒரு விஷயம் பழகிட்டு திடீர்னு அப்படியே ஆப்போசிட்டாக ஒன்று பண்ணுறோன்னும் போது கொஞ்சம் கஷ்டமாக, ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஆனால் நம்ம அப்படி அடுத்த லெவல் போகிறதுக்கு, நம்மளோட க்ரோத்துக்கு இந்த மாதிரியான புது விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்டே தான் இருக்கணும். வேறு வழி இல்லை. ஸோ அதுக்காக நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நினைக்கிறேன். புதுசாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ வேறு என்ன, லெட்ஸ் see. அவன் எந்த கம்பெனியில் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா, மெப்ஸுக்குள்ளே ஒரு பெரிய கம்பெனி. அந்த கம்பெனி பேரை நான் சொல்ல விரும்பல, பார்க்கலாம். ஸோ இனிமேல் வந்து நம்ம அப்படியே அவங்களுக்கு வந்து ரெகுலராக மந்த்லி ஆர்டர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஈவெண்ட் எல்லாம். ஸோ பார்க்கலாம், பெருசாக எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த 2025 ஆரம்பித்ததுலேருந்தே ரொம்ப சூப்பராக இருக்குது. எங்கே போய் முடிய போகிறோம்? நல்ல விதமாக முடிஞ்சால் சரி, நல்ல விதமாக தான் முடியும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த மாதிரி ஒரு அஃபிஷியலாகவோ யாரும் மீட் பண்ணுறதுக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு ½ அன் ஹவர் பிஃபோராகவே அவங்களுக்கு முன்னாடி போயிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி என்னை வந்து 10 மணிக்கு தான் கூப்பிட்ருக்காங்க. பட் ஆனால் இப்போது 9:15 ஆகுது. ஸோ பிஃபோராக போய் உள்ளே போய் நம்ம இருந்துட்டோம்னா கொஞ்சம் காமாக இருக்கும். ஸோ அதை வச்சு அதை நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நம்மளும் புதுசாக நம்ம கிட்ட இருக்கிற ஒரு சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணிக்கலாமே அப்படின்னு ஒரு ஐடியா. ஒரே மாதிரியே இருக்கும், கொஞ்சம் டிசிப்ளினை வர வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். மீதி என்னெல்லாம் நடக்குதுங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் கைஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் சப்போர்ட். இப்போ கொஞ்சம் வீடியோஸ்லாம் நல்லா போகுது வியூஸு. மறுபடியும் நான் என்னோட அந்த வெயிட் லாஸ் சேலஞ்சை விட்டு 1 மாதம் ஆயிடுச்சு. பட் ஆனால் நான் அதை வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லை, பட் அந்த இன்டர்மீடியேட் ஃபாஸ்டிங் அதை ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அது பண்ணும்போது கொஞ்சம் ஃபிசிக்கலாக பாடி கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபிட்டாக இருக்குது. பட் திருப்பி இப்போ காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்து அந்த வீடியோ 4 o'clockலாம் எழுந்து பண்ண முடியலன்றதுனால அதை கொஞ்சம் ஹோல்டில் வச்சுருக்கேன். ஸோ சீக்கிரமாக அதை ஸ்டார்ட் பண்ணலாம். மறுபடியும் இந்த வீக் அநேகமாக ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ இனிமேல் ரெகுலராக நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் கைஸ். கையடிச்சு சுற்ற வேண்டியது பாடி. ஃபாஸ்டேக்லாம் வச்சுருக்காங்க. இதை வேறு நான் ரீசார்ஜே பண்ணி. வெஹிக்கிள் டேரிஃப் கார் ப்ரீ அப்ரூவல் 1000 rupees. ஐயோ, அது உள்ளே போகிறதுக்கு 1000 ரூபா கேட்குறாங்க. என்ன கணக்குன்னு தெரியல. இது 3 hours + 80. ஐயோ, இது வேறு அமௌண்ட் இருக்கானே தெரியலையே. கடைசியாக நேற்று தான் நைட்டு டோல்கேட்டை தாண்டி வந்தோம். லோ பேலன்ஸ்னு காட்டுச்சு கோயம்பேடு போயிட்டு வரும்போது. எல்லாரும் வண்டியும் சரன்னு போயிட்டே தான் இருக்குது. நம்மளும் அப்படியே போக வேண்டியதான். எதுனா டோல்கேட் இவ்வளோ பெருசாக இருக்குது. ஃபாஸ்டேக் ரீடிங். ஓகே, பரவாயில்ல. டோல்கேட்டில் காசு இருக்குது போல. சாரி, நம்மளோட ஃபாஸ்டேக்கில் காசு இருந்திருக்கு போல.
மனசுக்குள்ளே ஏதோ ஒரு கேட்டட் கம்யூனிட்டி உள்ளே வந்த மாதிரி இருக்கு. இவ்வளோ சூப்பராக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏதோ ஒரு ஊர் மாதிரி இருக்கு. வந்துருச்சு கைஸ். இங்கே உள்ளே வந்துட்டோம். இங்கே பார்க்கிங்கே இல்லை. அப்புறம் வண்டி அப்படியே வெளியே விட்டு வந்துட்டேன். ஒரு லொக்கேஷன் அனுப்பியிருந்தாங்க. அந்த லொக்கேஷன் தான் கரெக்டான இடம்னு நினச்சி வந்துட்டேன். பார்த்தா லொக்கேஷன் உள்ளே வந்ததுமே ஆஃபீஸ் நேம் என்னன்னு கேட்குறாங்க. கால் பண்ணாலே எடுக்க மாட்டுறாங்க. கைஸ் வந்த வேலை ஓகே ஆயிடுச்சு. ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் அது கொஞ்சம் திங்ஸ் ரெடி பண்ணணும். கைஸ் ஆல்ரெடி வாங்கின இந்த பீஸ் பத்தலை இரும்பு. அதனால் திருப்பி நாங்கள் வாங்க வந்திருக்கோம். வெளிலேருந்து பார்க்க 2 கம்பி என்னவோ சின்ன வேலை மாதிரி தான் இருந்தது. பார்த்தா மதியம் 12 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இந்த வேலை தான் போயிட்டுருக்கு. அந்தந்த வேலையை செய்யும்போது தான் தெரியுது அந்தந்த வேலை எவ்வளோ கஷ்டமான வேலை அப்படின்னு. அந்த நீட்டான கம்பியை 20 அடி கம்பி 2 வெட்டியாச்சு. சாரி கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி இது பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 40 அடி பீஸ் இருக்கும். கம்பெனிக்கு சிம்பிளாக கேட்டிருக்காங்க. வெறும் வாசலில் என்ட்ரன்ஸில் மட்டும் 2 டோர் டெக்கரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ தான் புதுசாக டெக்கரேஷனில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரு விஷயம் புதுசாக கற்றுக்கும் போதும் அதை பண்ணும்போதும் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ப்ளஸ் வந்து நம்ம ஷாப்பில் எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி போகிறோம். ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. அந்த விஷயம் இன்றைக்கி எப்படி போகுதுன்றதை நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் நமக்கு. ப்ளஸ் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒர்க்கை வந்து பயங்கர சாட்டிஸ்ஃபைடாக பண்ணி தரணும் அப்படின்றதுக்காக நானும் அடிஷ்னலாக நிறைய இடம் செலவு பார்க்காம கொஞ்சம் அடிஷ்னலாகவே எல்லாமே அவங்க கொடுத்த பட்ஜெட்டோட கொஞ்சம் எல்லாமே நல்லா பண்ணி தரணும். ஏன்னா இந்த கஸ்டமர் வந்து ஆல்ரெடி நம்மக்கிட்ட வந்து ஃப்ளவர்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஒர்க் பிடிச்சிருந்ததால தான் இது நம்மளை கேட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதை கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணி தரணும் அப்படின்றதுல வந்து இன்னும் கான்ஷியஸாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேடு மார்க்கெட் போயிட்டுருக்கோம். ஃப்ளவர் மார்க்கெட். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் அஜித்துன்னு இருக்காரு. அவருமே அங்கே டேரெக்டாக மார்க்கெட்டுக்கு வந்துடுவார். ஸோ இப்போது 7 o'clock ஆகுது. ஸோ 7:30 மார்க்கெட் போயிட்டோம்னா நம்ம அங்கே பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிவிட்டு இங்கே வந்து அந்த ஃப்ரேம்லாம் ரெடி பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃப்ரேம் எல்லாம் எடுத்துகிட்டு வரதுக்கு இங்கே ஷாப்பில் நம்ம ஃப்ரெண்டு மதன் இருக்கார். அவர் அதை எடுத்துகிட்டு வந்துட்டாருன்னா அப்படியே 3 பேர் சேர்ந்து இன்றைக்கி ஒர்க் ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஸோ இன்றைக்கி டிராஃபிக் நான் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும்னு நினச்சேன் இந்த இடத்துல. பட் எதிர்பார்த்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. ரொம்பவே நல்லா காலியாக இருக்கும். கைஸ் ஒரு தவறு நடந்துச்சு. நேற்று நம்ம ஒரு பீஸை வந்து எடுத்துகிட்டு வந்தோம் வெல்டிங் பண்ணுறவர்கிட்ட கொடுக்காம. ஸோ இப்போ அதை திருப்பி அவர்கிட்ட கொடுக்கணும். அதில் வேலை கரெக்ட் டைமில் எங்கள் அம்மா கால் பண்ணாங்க. பட் ஆனால் இது ஆக்சுவலி 2 வேலை. ஆமாம். சரி சரி இது வந்துடுறோம் ப்ரோ. இந்த வெல்டிங் மட்டும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு திங்ஸ் வாங்கி கொடுக்குறதுக்கு. அதான் வந்துடுறோம் ப்ரோ. ப்ரோ உங்களுக்கு கோயம்பேடு ஃப்ளவர் மார்க்கெட் வந்துட்டோம். செம ரஷ்ஷாக இருக்குது. 7 மணிக்கே பூலாம் கம்மியான ரேட் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். டிஎஸ்பின்ற கடை எங்கே இருக்குது தெரியலையே. அங்கே தான் இருக்காரா EKS. நாளெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. பெருசு பெருசாக போட்டிருக்காங்க. டிஎஸ்பி EKS. ப்ரோ இங்கே டிஎஸ்பி கடைங்க ப்ரோ. அது இறங்கணுமா? அந்த டிபிஎஸ்ஸா டிபிஎஸ் ஒரு வாட்டி சேவை மாலை போட்டோம்ல சம்பங்கி மலை ஏதோ ஒன்று ஞாபகம் இருக்குது. அப்போ தான் உங்களே ஆண்டோரியம். ஓ சன்ஃப்ளவர். இதை நிறைய பேர் கேட்குறாங்க. இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன் இந்த சன்ஃப்ளவர் இங்கே இருக்கிறது.
கைஸ் ஃபஸ்ட்டு ஆர்டர் கம்மியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி பூலாம் வாங்கிட்டு வந்துட்டோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி இன்னும் அடிஷ்னலாக ஒரு 900 ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக திருப்பி போயிட்டு மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:30. ஸோ இந்த ஈவெண்ட் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே நல்லா தான் போயிட்டுருக்கு. சூப்பராக இருக்குது. இந்த வரைக்கும் எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு. இன்னும் சொன்ன மாதிரி அந்த பேமெண்ட் வாங்குறது தான் இன்னும் கொஞ்சம் யோசனையிலே இருக்குது. கடவுளை வேண்டி ஸ்டார்ட் பண்ணுறோம், பார்க்கலாம். ஏன்னா இன்னொரு அடிஷ்னலான அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட் சொல்லலாமான்னு தெரியல, அந்த அமௌண்ட்டுக்கு ஆர்டர் வந்துருக்கு. பட் அதுக்கு இன்னும் அட்வான்ஸ் எதுவும் வாங்கலை. ஸோ ஓவராலாக ஒரு பெரிய அமௌண்ட்டு மொத்தமாக இருக்குது. இன்றைக்கி சாயங்காலம் ஷோ ஈவெண்ட் முடியறதுக்குள்ளே அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு நல்லபடியாக ஹாப்பியாக வரணும் வீட்டுக்கு. செகண்ட் டைம் வந்த ஆர்டரு இங்கே தான் இருக்கா சாமி? இது போதும், அந்த எல்லோ கலர் இருக்குல்ல, அது சரி விட்டுருக்கோம். ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக வேலையை முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு டாஸ்க்கு தான். ஸோ இனிமேல் நம்ம ரெகுலராக கொஞ்சம் பெரிய பெரிய ஒர்க்லாம் பண்ணலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கோம். ஒரே ஹாப்பியாக இருக்குது. நல்லா அப்படியே ஒரு டாஸ்க்கு முடிச்சிருக்கோம்.